நான் தான் உங்கள் விமல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, அங்காளம்மன் ஆலயம். இந்த கோயில் வந்து வாரணாசி பக்கத்தில் தாழையம்பட்டு வில்லேஜில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது கற்பக விநாயகர். முதல்ல கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க பாருங்கள். கற்பக விநாயகர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரோட வாகனமான எலி வாகனம் இருக்குது. அடுத்தபடியாக அவங்க தம்பி பாலமுருகன் ஆலயம் பாருங்கள். வேலோட சூப்பராக காட்சி அளிக்கிறாரு. அவரோட வாகனமான மயில் வாகனத்தையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து உள்ளே போகிறோம். போக சொல்லி 2 சூளம் இருக்குது. அதுக்கப்புறம் நந்தி வாகனம் இருக்குது பாருங்கள். கோயில் பாருங்கள். இது சின்னதாக இருந்தது இந்த கோயில். நாங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் பார்க்க சொல்ல ரொம்ப சின்னதாக ரோடு மேலேயே தான் இருக்கும். இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில். ஆடி மாதம்ல முதல் வாரத்துலேயே இது வந்து திருவிழாக்கள் நடக்கும். வெகு சிறப்பாக நடக்கும் பாருங்கள். மூலவர் உற்சவர் 2மே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மனோட சிலை பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு பாதுகாப்பாக இருக்காங்க பாருங்கள். அப்படியே நம்ம அடுத்தது பாருங்கள். இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயிலை. இவர் யாருன்னா முனீஸ்வரர் பச்சையம்மாள் இந்த சிலை இருக்குது இங்கே. அப்படியே உள்ளே போனோமா சிவன் தத்ரூபமாக இருக்கார் பாருங்கள். சிவன் சிலை. அப்படியே அர்த்தநாரீஸ்வரர் அவர் இருக்கார் பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் சின்னதாக சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நவகிரகங்கள் அதையும் நம்ம பார்க்குறோம். அது பக்கத்தில் சனி பகவான் அவருக்கான தனி சன்னதி சிலை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியாண்டவர் அவருக்கான சிலையும் இங்கே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. கோயிலில் நம்ம சுற்றிட்டோம் பாருங்கள். பெரிய வேப்ப மரம், ஒரு அரச மரத்தோட கூடிய நிழல், அற்புதமான நிழல். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குன்னா வாரணாசி பக்கத்தில் தாழையம்பட்டு வில்லேஜ் அங்கே தான் இருக்குது. மெயின் ரோட்டில் தான் இருக்குது இந்த கோயில். லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பக்கம் போனீங்கன்னா வடப்பை, தாம்பரம், சென்னை ரீச் ஆகிடலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா வாலாஜாபாத், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த ரூட்டில் போயிடலாம். கோயில் ரோடு மேலேயே தான் இருக்குது. சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும். வாங்க வழிபடுங்க. நன்றி.